சென்னை அண்ணா நகரில் பிரபல ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பழிக்கு பழியாக நடத்தப்பட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? சென்னை அண்ணா நகரில் உள்ள அன்னை சத்யா நகர் முதல் தெருவில் வசிப்பவர்கள் எட்வின், பூங்கொடி. இவர்களுக்கு ராபர்ட், ஜோசப், மோசஸ் என 3 மகன்கள் உள்ளனர். ராபர்ட் உள்ளிட்ட 3 பேரும் பிரபல ரவுடியாக வலம் வந்துள்ளனர். இதில் ராபர்ட் மீது ஒரு கொலை வழக்கு உள்ளிட்ட 16 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில் புதன்கிழமையன்று மாலை சத்யா நகர் முதல் தெருவில் செல்போன் பேசிக் கொண்டிருந்த ராபர்ட்டை முகமூடி அணிந்து வந்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்தில் வெட்டி சாய்த்தது. இதில் நிலை குலைந்த ராபர்ட்டை மருத்துவமனை எடுத்துச் செல்லும் வழியிலேயே உயிரிழந்து விட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக அண்ணா நகர் போலீசார் நடத்திய விசாரணையில் கொலையாளிகள் குறித்த தகவல்கள் தெரிய வந்தன. ஐனாவரத்தைச் சேர்ந்த ரவுடியான லோகு கோஷ்டிக்கும் ராபர்ட்டுக்கும் இடையே முன்விரோதம் இருந்துள்ளது. ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு ராபர்ட்டின் நண்பரான கோகுலை லோகு கும்பல் வெட்டி சாய்த்துள்ளது. நீண்ட நாட்களாக லோகு கும்பலை வெட்டி சாய்க்க வேண்டும் என நேரம் பார்த்து காத்திருந்த ராபர்ட்டை தற்போது ரவுடி லோகு கோஷ்டியினர் வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். கடந்த 3 மாதங்களுக்கு முன்புதான் பி கேட்டகரி ரவுடியாக இருந்த ராபர்ட் ஏ கேட்டகரி ரவுடியாக மாற்றப்பட்டிருக்கிறார். அன்னை சத்யா நகரில் ராபர்ட் பல்வேறு குற்ற செயல்களிலும் கோஷ்டி மோதலிலும் ஈடுபட்டிருக்கிறார். பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் இந்த படுகொலை நடந்திருப்பது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ராபர்ட்டை கொலை செய்துவிட்டு அந்த கும்பல் சாவகாசமாய் தங்களது இருசக்கர வாகனங்களில் தப்பிச் சென்றுள்ளனர். ராபர்ட்டை வெட்டுவதற்கு முன்பு அவரை தேடி ஒரு வீட்டிற்கு சென்றுள்ளது கொலைக்கார கும்பல். அந்த வீட்டில் ராபர்ட் இல்லை என்று தெரிந்ததும் அங்கிருந்த ஒரு பெண்ணை வெட்டிவிட்டு அதன் பிறகு ராபர்ட்டை வந்து வெட்டியது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது.